ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்கள் வீட்டில் சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்குது. சிவன் ஆதிசிவன், ஆதி அந்தமில்லாதவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இப்போ மீனராசி நேர்களுக்கு பரிபூர்ணமாக கருணையை கொடுக்குறாரு, நல்ல ஒரு வளத்தை கொடுக்குறாரு. சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது. எப்படி சார், அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு எப்படி சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா, சிவனாலே சூரியன் தான். நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு அதிதேவதை இருக்குது, ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு கடவுள் இருக்குது. சூரியன் எடுத்துட்டோம்னா சிவன் வடிவமானவன். அந்த காலத்தில் சூரியனை சிவனாக கும்பிட்டுருக்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சூரியன் இப்போ மீனராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. பரிவர்த்தனை பெற்ற புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார், அடுத்து 5ஆம் இடத்துக்கு போவார். ஒரு 3 மாத காலத்துக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லா தான் ஆட்சி பெறுவார். ஸோ அடுத்தடுத்து சூரியனுடைய நிலைமை நல்லா இருக்குது. ஸோ சூரியனுடைய நிலைமை நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சிவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அதுபோக சிவனுக்கு பிடித்த ராசிகள் ஒரு 4-5 ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளில் மீன ராசியும் வருது. மகரம், மீனம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசி, கடகம், இந்த ராசிகள்லாம் சிவனுக்கு பிடிச்சமான ராசிகள். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சில நட்சத்திரத்தில் குரு இருந்தார்னா சிவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது சிவன் நம்ம வீட்டில் இருக்கிறாரு, சிவனுடைய அனுக்கிரகம் நம்ம வீட்டில் இருக்குன்னா அதுக்கு சில சமிக்கைகள் தெரியும், வீட்டில் சில அறிகுறிகள் தெரியும். அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா சில தெய்வங்களுடைய அனுக்கிரகம் இருக்கும். சில தெய்வங்கள் அவங்க கூடயே வாழ்நாள் முழுக்க இருக்கும், வர்ற கஷ்டத்தெல்லாம் காப்பாற்றும், வர்ற கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும். அப்படி ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் திருவாதிரை, மிருகசீரிசம், கார்த்திகை, ஆயில்யம், சுவாதி, பரணி இந்த நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருந்தார்னா உங்களுக்கு சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் சிவனுக்கு பிடித்த நட்சத்திரம். திருவாதிரை, மிருகசீரிசம், கார்த்திகை, ஆயில்யம், சுவாதி, பரணி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரம், மிருகசீரிசம் ஒரு முக்கியமான நட்சத்திரம், சந்திரன் ரிஷபராசியில் இருக்கிற ஒரு முக்கியமான நட்சத்திரம். அடுத்து கார்த்திகை அக்கினி வடிவமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆயில்யம் நாக வடிவமாக பார்க்கப்படுகிறது. சுவாதி வாயு வடிவமாக பார்க்கப்படுகிறது. பரணி யமதர்மனுடைய வடிவமாக பார்க்கப்படுகிறது. யமதர்மனம் சிவனுடைய பக்தன் தான். ஏன்னா சிவன் அழிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்கிற கடவுள் பிரம்மாவாக இருந்தாலும் அழிக்கிற கடவுள் சிவன் தான். அதனால் பரணி நட்சத்திரமும் சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கணும். நீங்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் ஜாதக ரீதியாக எதையுமே பார்க்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்துச்சுன்னா சில சமிக்கைகள் தெரியும், வீட்டை சுற்றி சில சம்பவங்கள் நடக்கும், வீட்டுக்குள்ளே சில சம்பவங்கள் நடக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேத ஜோதிடத்தில் நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும், வேத ஜோதிடத்தின்படி தான் நம்ம கருத்துக்களை சொல்லணும். அதுதான் மாறாதது. சரியா நேர்களே? வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா இந்த நட்சத்திரங்களில் குரு பகவான் என்னார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிவனுடைய அருள் இருக்குது. அவங்க வீட்டில் சிவனுடைய நடமாட்டம் இருக்குது. பர்டிகுலராக அந்த ஜாதகருக்கு சிவபெருமான் நல்ல உதவி பண்ணுவார். அவர் சிவனை நல்ல வழிபாடு பண்ணணும். அதுபோக மீனராசிக்கும் சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. மீனராசினியர்கள் பொதுவாக குருவின் ஆதிக்கத்தில் இருக்கிற ராசி தான். குரு தான் ராசிநாதன். இருப்பினும் உங்களுக்கு மோட்சம், தியானம் இதெல்லாம் கைவந்த கலையாக இருக்கும். ஏன்னா ராசி காலப்புருஷ சக்கரத்தில் 12ஆம் இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மோட்சத்தையும் தியானத்தையும் சிவபெருமான் தாராளமாக கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் இந்த பிறவியில் நல்லது ஒரு காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். மறுபிறவி இல்லாத நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்படுகிறது. அதுபோக குரு பகவான் ஆளுகிற மீன ராசிக்கு சிவபெருமான் பொதுவாக நல்ல ஒரு இதாக கொடுக்குறாரு, நல்ல ஒரு யோகமான பலன்களை கொடுக்குறாரு. ஏன்னா குரு சூரியன் சிவபடிமானவன். குரு சிவன் சூரியன் இணை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் இங்கே இனிமேல் சூரியன் தான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன் தான் சிவவடிவமானவன். ஏன்னா நவக்கிற நம்ம கட்டத்தில் பார்த்தோம்னா சூரியனை மையப்படுத்தி தான் சிவனை சொல்கிறோம். அதனால் குரு சூரியன் இணைவு உங்கள் ராசியில் இருந்தாலும் சிவனுடைய அருள் இருக்கும். சூரியனை குரு பார்க்கணும். சரியா? ஒன்று குரு சூரியன் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கணும், இல்லைனா சூரியனை குரு பார்த்தாருன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது சிவராஜ யோகம். சிவராஜ யோகங்கிறது முக்கியமான யோகங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, எந்த லக்கணத்தில் சார் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசியில் நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, பரவாயில்ல. ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா, சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் உச்சமற்ற குரு பார்த்தாருன்னா அருமையான அமைப்பு. சரியா?
கடகத்தில் உச்சம் பெற்ற குரு வந்து உங்கள் ராசியும் பார்ப்பார், ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியனையும் பார்ப்பார். அருமையான அமைப்பு. விருச்சிகத்தில் சாணபலம் பெற்றிருக்க சூரியனை பார்ப்பார். இது வந்து ஒரு பரிபூர்ணமான யோகம். இது வந்து சிவராஜ் யோகம். இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு தொடர்பு நல்லாயிருக்கும், அரசியல் நல்லபடியாக இருக்கும், பெரிய லெவலுக்கு போவாங்க. ஸோ அதனால் குரு சூரியன் இணைப்பு வந்து ஜாதகத்தில் இருக்கணும். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கணும். ஸோ சூரியன் சுபத்துவமாக இருக்கணும். குரு பார்வையிலையோ குருவோட சேர்ந்தோ சூரியன் இருந்தார்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து சந்திரனுக்கு கேந்திர கோணத்தில் இருந்தாலும் சிவனுடைய அனுக்கிரம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து மீனராசியில் பிறந்திருக்கிறீங்க, மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன். நல்ல அமைப்பு தான். மிதுனத்தில் இருக்கிறாரு, கன்னியில் இருக்கிறாரு, தனுசுல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல. அமாவாசை யோகம் சரியா, பங்குனி அமாவாசை அன்றைக்கி பிறந்திருக்கீங்க, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மிதுனத்தில் இருந்தார்னா ஆனி மாதம் பிறந்திருக்கீங்க, கன்னியில் இருந்தார்னா புரட்டாசியில் பிறந்திருக்கீங்க, தனுசில் இருந்தார்னா மார்கழியில் பிறந்திருக்கீங்க. இதில் தனுசில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மகா புண்ணியவான்கள். ஏன்னா மார்கழி மாதம் பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணணும். மார்கழி மாதம் வந்து தேவர்களுடைய மாதம். அதனால் தனுசுல சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மிகச்சிறப்பானவர்கள். அந்த தனுசில் சூரியன் இருக்க பிறந்தவர்களை சிம்மத்தில் தனுசில் சூரியன் இருக்க பிறந்தவர்களை சூரியன் பார்க்கணும். சரியா, சூரியன் பார்த்தாருன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, சூரியன் வந்து கூட தான் இருப்பார். ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து தான் இருப்பாங்க தனுசில். ஏன்னா தனுசு மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து தனுசில் தான் இருப்பார். அருமையான யோகம். ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் சூரியன் சேர்ந்து இருக்கிறது அருமையான அமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்கும். இதெல்லாம் வந்து வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாடுபடி இருக்கும். இப்போ சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சகல விதத்திலும் முன்னேறுவீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலுமே நல்லபடியாக முடியும். சிவன் வந்து சில சோதனைகளை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுத்து தான் உங்களை வந்து வாழ்க்கையில் முன்னேற வைப்பார், நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். பொதுவாக சிவனுடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன சார் நடக்கும்? சிவனுடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவேன் அப்படின்னா, உங்களுக்கு முதல் தயால சிந்தனை இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பெரிய மனதாக எடுத்துக்கிருவீங்க. எதுலேயும் பற்றட்டு இருப்பீங்க, ஆசைப்பட மாட்டீங்க. ஈகை இருக்கும், காரணியம் இருக்கும், தைரியம் துணிவு இருக்கும். எதுலேயுமே தைரியமாக இருப்பீங்க, துணிவாக இருப்பீங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பிடிவாத குணமும் இருக்கும், முரட்டு சுபமும் இருக்கும். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சிவனுடைய அனுக்கிரகம் உங்கள்கிட்ட இருக்கும். நல்லவங்க கெட்டவங்க பார்த்து பழகுவீங்க. கையில் காசு பணம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 30-20 வயதுக்கு மேலே நல்ல யோகங்கள் இருக்கும். படித்து முடிச்ச முடியே நல்ல வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், மதிநுட்பமாக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது, சிவனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோக வந்து வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகளுக்கு பயந்து நடப்பீங்க. சரியா, மேலதிகாரிகளுக்கு பயந்து நடப்பீங்க. போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா எதனாச்சும் ஒரு காம்படிஷனில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க, வெற்றி பெறுவீங்க. அரசாங்க தொழில் ஏற்படும். சரியா, அரசாங்க வேலையில் ஈஸியாக சில சலுகைகள் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். ஸோ அரசு தரப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். எதிர்ப்புகளை ஈஸியாக முறியடிப்பீங்க. சரியா நேரில் எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது, எதிர்ப்புகளை ஈஸியாக முறியடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றம் இருக்கும், உடன் பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல சுய சம்பாத்தியம் பண்ணுவீங்க. நல்ல ஓரளவு எப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. தொழில் பண்ணாலுமே தனிப்பட்ட சில காரியங்களை பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக வரும். இந்த கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன் செய்கிற தொழிலெலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிவபெருமான் வந்து பரிபூர்ணமாக உதவி பண்ணுவார். சரியா நேர்களே, அதுபோக தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து சிவபக்தியில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பீங்க. நெத்தியில் விபூதி பூசாமல் எங்கேயும் போக மாட்டீங்க. சில பேர் பாருங்கள் வெறும் நெத்தியாக இருக்க மாட்டாங்க, நல்ல நெத்தியை எடுத்து விபூதியில் பூசிக்கிறவாங்க, மார்பில் பூசிக்கிறவங்க, விபூதி மேலே ஒரு நல்ல ஒரு நாட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சிவனுடைய அருள் இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லலாம். நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம சமிக்கைகளாக சொல்லலாம். அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரசாதம் வந்துகிட்டே இருக்குது, சிவன் கோயில் பிரசாதம் வந்துகிட்டே இருக்குது. யாராச்சும் அக்கம் பக்கத்தில் கோயிலுக்கு போய்ட்டு வந்து விபூதி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா சிவன் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு வந்து கத்துது அப்படின்னா சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. வீட்டில் வந்து வளர்க்குற பூனை, நாய்க்குட்டிகள் ஈசான மூலையை பார்த்து இருக்குது. ஈசான மூலைன்னு ஒன்று இருக்குது, வடகிழக்கு மூலைங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் நார்த் ஈஸ்ட் கார்னர். சரியா, எக்ஸ்ட்ரீம் நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூலையை நோக்கி பூனைக்குட்டியோ நாயோ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, அந்த மூலையே பார்த்துட்ருக்குன்னா சிவனுடைய அருள் இருக்குது. அதுபோக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கதொருக்க காவி உடை உடுத்திய சன்னியாசிகள் வந்து யாசகம் கேட்குறாங்க, ருத்ராட்சம் போட்டவங்க வந்து யாசகம் கேட்குறாங்க, இல்லைனா காவி உடை உடுத்திய சன்னியாசிகள் உத்ராட்சம் போட்டவங்களை அடிக்கதூர பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. அதுபோக ஜடை வச்சுருக்கிறவங்க, சில பேர் கோயிலில் பார்த்தோம்னா ஜடை போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜடைன்னா வந்து முடி கிடையாது, முடி வந்து அடர்த்தியாகி ஜடையாக இருக்கும். சரியா, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜடை போட்டிருக்கு அப்படிம்பாங்க. சரியா, அந்த முடி வந்து நேர்த்தியாக இருக்கும்.
நம்ம ரிஷிகள் சன்னியாசிகள்லாம் பார்த்தோம்னா அவங்க முடியெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்கும். சரியா ஜடை போட்டிருக்கோம், அவங்க அதை வந்து கொண்டையாக போட்டிருப்பாங்க. அப்படி ஜடை போட்டவங்கள அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். உங்கள் வீட்டை சுற்றி தோட்டத்தில் பறவைகள் சத்தம், வண்ணத்து பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருந்தாலும் இறையருள் இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனையே இல்லை, தண்ணி பிரச்சனை தாராளமாக இருக்குது, தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரையே இல்லை அப்படின்னாலும் சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. அதனால் சிவபெருமான் வந்து பல ரூபத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. வீட்டில் வந்து ஒரு நறுமணம் இருக்குது, விபூதி வாடை இருக்குது. சரியா எல்லோரும் சுத்தபத்தமாக இருக்கிறாங்க, சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. பொதுவாக சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு முழிப்பு தட்டுறதுனாலே சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. 3 to 5 எந்திக்கிறீங்க. அது நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கிறீங்களோ, வேறு எந்த காரியத்துக்காக எந்திக்கிறீங்களோ, இல்லை வேலை வெட்டிக்கு போகிறதுக்காக சிலவர் காலையில் எந்திரிச்சிருவாங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு 4-5 மணிக்கெலாம் எந்திக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி எந்திக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. ஸோ இப்படி நிறைய ஒரு சமிக்கைகள் நமக்கு வாழ்க்கையில் தென்படும். அதுபோல் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவாலயம் இருக்குது, உங்களுக்கு சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. எல்லார் வீட்டு பக்கத்தில் சிவாலயம் இருக்காது. சில பேர் பக்கத்தில் சிவாலயம் இருக்கும். அந்த கோயிலில் அடிக்கிற மணி சத்தம், அங்கே செய்கிற சில ஆன்மீக பாடலுடைய சத்தமெல்லாம் வீட்டுக்கு கேட்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக சிவனுடைய அனுக்கிரகம் இருக்கும். அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா நேர்களே, நான் வந்து போதி ஜோதிடத்தில் பலன்கள், ராசி பலன்கள் சொல்கிறேன்னா பொதுவாக சொல்ல மாட்டேன். வேத ஜோதிடத்தோட வாய்ப்பாடிப்படி தான் சொல்லுவேன். கிரக அமைப்பு, நட்சத்திர அமைப்பு, சரியா இதை வச்சு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை முயற்சி பண்ணணும்னா ஒரு காரியம் வந்து நமக்கு சாத்தியப்படும். அப்படி தான் சொல்லணும். சரியா நேர்களே, எதுவாக இருந்தாலும் வேத ஜோதிடத்தின்படி தான் நம்ம வர முடியும். அதுபோக மீனராசியில் பிறந்தவர்கள் வந்து பொதுவாக நல்ல மந்திரம் சொல்லணும், ஜபம் பண்ணணும், சிவனை நினச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். இப்போ 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 4 வருஷத்துக்கு உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. சரியா இப்போ ஜென்மச்சனியில் இருக்கிறீங்க. அடுத்து வந்து பாதசனிக்கு போகிறீங்க. அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நேற்று கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டாங்க. ஒரு அம்மா பெருசாக போட்டுருந்துச்சு, என் புருஷன் கடன் வாங்கிட்டார் சார், எனக்கு குழந்தை இருக்குது, 6 வயசில் குழந்தை இருக்குது, 1.5 வயசில் குழந்தை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 பேத்துக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் உத்திரட்டாதிக்கு இன்னும் நிறைய இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சிவனுடைய அருள் கிடைக்கணும்னா சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சரியா, சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் பஞ்சபாத்திரத்தில் நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தூய தண்ணியை ஊற்றுங்க, ஒரு 3/4 பங்கு ஊற்றுங்க. கருவேப்பிலை போடுங்க. வில்வேலை இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. இல்லைன்னா கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா வில்வேலை வந்து நம்ம வந்து பூக்கடையில் போய் தான் வாங்கிட்டு வரணும். சார் வில்வேலை கிடைக்கலன்னா வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை இல்லாத வீடு இருக்காது. ஏன்னா சமையலுக்கு வாங்கி வச்சுருப்போம். கருவேப்பிலையை ஒரு 5 இனுக்கு போடுங்க. 5 இலை போடுங்க. நமச்சிவாய நமகன்னு 5 இலை போடுங்க. விபூதி போட்டுருங்க. வேறு எதையும் போட வேண்டாம். இது சனிக்கிழமை மட்டும் செய்யணும். சரியா, சனிக்கிழமை மட்டும் செய்யணும். சனிக்கிழமை வந்து எந்த உரையில் சார் செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் 6 to 7 செஞ்சுருங்க. ஏன்னா சனிக்கிழமை மேக்ஸிமம் எல்லாருக்கும் வேலை இருக்கும். சரி, அதனால் 6 to 7 அந்த சனி உரையிலே செஞ்சுருங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிங்க, குளிங்க, ஒரு 6:30 மணிக்கு பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான். பஞ்சபாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 கருவேப்பிலை, வாய்ப்பு இருந்தால் வில்வ இலை, விபூதியை போட்டுருங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால், நாட்டு சக்கரை வச்சுருங்க. பூஜை அறையில் உட்காந்துருங்க. நமசிவாய நமக அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா, நற்றவா உன்னை நாம் இருந்தாலும் சொல்லுன்னா நமச்சிவாய நமக. இறைவா சிவனே, உன்னை நான் உன் நாமத்தை நான் சொல்ல மறந்தாலுமே நான் பேசுகின்ற வார்த்தை எல்லாமே சிவன் மயம்தான், சிவனுடைய நாமந்தான் அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள். ஆடல் அரசை போற்றி, அம்பலவனனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, இமயவர்மனை போற்றி, கல்லால் மலர்ந்தால் புருவனை போற்றி, தஷ்டாமூர்த்தியை போற்றி, தின்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, சங்கரலிங்கமே போற்றி, 1008 சுவம்புலிங்கமே போற்றி, அருணாச்சல ஈஸ்வரா போற்றி, உண்ணாமலை நாயனை போற்றி, உமையூர் வாகமை போற்றி, உமாபதியை போற்றி, பார்வதி பரமேஸ்வரா போற்றி, அம்மையப்பா போற்றி, என் தாய் தந்தையை போற்றி, 1008 சுவம்புலிங்கமே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவபுராணம் படிங்க, திருவாசகம் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். எதுவுமே தெரியல சார் அப்படின்னா ஓம் நமசிவாய நமகன்னு ஒரு 21 தடவை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் 6 to 7 செய்யுங்க. இது செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சரியா, இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கடமையிலேருந்து உங்கள் கடமையில் பாருங்கள். இதை நான் எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். மீனராசியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சரியா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் சார், எனக்கு வந்து அடுத்து என்னென்னு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு வீட்டிலே செய்யலாம். செஞ்சீங்கன்னா சிவபெருமான் பரிபூர்ணமாக உங்களுக்கு அருள் பறிப்பார்.
அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ ரொம்ப கொஞ்சம் குருஷியலாக இருக்குது, ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக சனிக்கிழமை இந்த காரியத்தை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இதை செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியன் அதுக்குள்ளே வந்துடுவார், ஒரு 7-8க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு மாடிக்கு போங்க, சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டும் பூஜை அறையில் வந்து சிவனை கும்பிடலாம், இல்லைனா பூஜை முடிஞ்ச பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். சூரிய நமஸ்காரம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போ வந்து பரிபூர்ணமாக சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சூரியன் வந்து சிவபடிமானவன், சூரிய பெருமானை கும்பிடுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் அடுத்து 5ஆம் இடத்துக்கு சூரியன் அடுத்தடுத்து போகிறதுனால அரசாங்க விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க நுணுக்கங்கள் நல்லபடியாக அடுப்பீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் சொந்த பந்த விஷயத்தில் அனுசரித்து போங்க. உறவுக்காரங்க விஷயத்தில் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. சரியா? நேரில் இடமனை பிரச்சனை இருக்கும். இடம், பூர்வீக சொத்து, இதில் சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கோங்க. சிலவருக்கு வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு தொழில்கள் நல்லபடியாக அமையும். அதில் வெற்றியும் பெறுவீங்க. ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம், தொழில், உத்தியோகம் எல்லாத்திலும் நல்ல விதமாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. சரியா? வித்திகள் நல்லபடியாக இருக்கும், எல்லாம் கைகூடி வரும். இதுக்கு வந்து சிவனுடைய நாமத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சிவபெருமான் வந்து இப்போ மீனராசி நேர்கள் வீட்டில் அருள் பாலிக்கிறார். அவருடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து அருவமாக தான் இருக்கும். இது ஒரு ஆத்மசக்தி தான். சரியா நேர்களே? நம்பிக்கையோடு இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு வந்து அது பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மேக்ஸிமம் வீட்டில் செய்யுங்க. வீட்டில் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை தரும். ஏன்னா வீட்டில் ஒருத்தர் சாமி கும்பிட்டாலுமே வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பலன் சேரும். நீங்கள் கோயில் உள்ளத்துக்கு போய் கும்பிட்றதெல்லாம் வேறு. கோயிலுக்கு போங்க, மற்ற இடத்துக்கெல்லாம் போங்க, நான் வேணால் சொல்ல மாட்டேன். அது வந்து தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் குடும்பத்தில் வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, பயிற்சி பண்ணுறீங்களோ அது நல்ல விதமாக இருக்கும். அதாவது பக்தியை கொண்டாடணும், வீட்டில் வச்சு கொண்டாடணும். அதுக்கு வந்து பக்தியை கொண்டாடணும்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதில் வீட்டில் சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அவங்க வீட்டை காக்கும், ஒரு கவசம் போல் காக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் எதுக்கு குருக்கள் வந்து மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு? ஒவ்வொரு பூஜை அடிக்கும்போது மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அதை திருப்பி சொல்கிறது எதுக்குன்னா அந்த ஆலயத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த தெய்வம் அங்கே கட்டுப்பட்டு அந்த மந்திரத்துக்கு கட்டுண்டு அங்கேயே இருக்கும். அதுபோல் தான் நீங்கள் வீட்டில் சொல்கிற மந்திரமும் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ மீனராசினியர்களுக்கு இப்போ சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருக்குது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சிவனுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்குது. அடுத்த வருட நாட்களில் இதை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, என்ன சார் நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சாமியை கும்பிட சொல்கிறீங்க, எந்த சாமியை கும்பிட அப்படின்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பில் கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா செய்யுங்க. நான் சொல்லிட்டேன், சூரியனோட அமைப்பை சொல்லிட்டேன். குறிப்பிட்ட ஒரு 6 நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தார்னா அந்த அமைப்பையும் சொல்லிட்டேன். அதுபோல் குரு வந்து சூரியனை பார்க்குறாரு, குருவின் கூட சேர்ந்து இருக்கிறாரு, அந்த அமைப்பையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து காட்டணும் ஜாதகத்தை. எனக்கு எந்த கிரகத்தோடைய வலிமை அதிகமாக இருக்குது, எந்த கிரகத்தோட அதிதேவதையோட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் வலுத்திருந்தார்னா சிவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. சந்திரன் வலுத்திருந்தார்னா ஆதிபராசக்தியோட அனுக்கிரகம் இருக்குது. செவ்வாய் வலுத்திருந்த சுபத்துவமாக இருந்தார்னா முருகப்பெருமானோட அனுக்கிரகம் இருக்குது. புதன் சுபத்துவமாக இருந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா பெருமாளோட அனுக்கிரகம் இருக்குது. குரு பகவான் வலுத்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா தட்சிணாமூர்த்தியோட அனுக்கிரகம் இருக்குது. இந்திரனுடைய அனுக்கிரகம் இருக்குது. அடுத்து வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஐயப்பனோட அனுக்கிரகம் இருக்குது. கற்பனசாமியோட அனுக்கிரகம் இருக்குது. ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அன்னை பத்திரகாளி அம்மனோட அனுக்கிரகம் இருக்குது. கேது நல்ல நிலைமையில் இருந்தார்னா விநாயகப் பெருமானோட அனுக்கிரகம் இருக்குது. ஸோ 9 கிரகங்களுக்குமே வந்து அதிதேவதைகள் இருக்கிறாங்க. 9 கிரகங்களுக்குமே 9 விதமான தேவதைகள், அதிதேவதைகள், கடவுள் இருக்கிறாங்க. நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து காட்டிக்கணும். சரியா? ஜாதகம் செக் பண்ணும்போது கேட்டுக்கணும், என்னுடைய ராசி கட்டத்தில் எந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது, ராசிலையும் நல்ல நிலைமையில் இருக்கணும், நவாம்சத்துலேயும் நல்ல நிலைமையில் இருக்கணும், நல்ல பாதசாரம் வாங்கியிருக்கணும். அது ஒரு ஜோசியர் பார்த்து சொல்லிடுவார். ஏன்னா அதில் சில கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கும். அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் அதில் எது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. எப்படி ஒரு கிளாஸில் வந்து நம்பர் 1ன்னு ஒரு பையனை எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் ரேங்க்னு எடுக்கிறாங்கல்ல, அதை வச்சு தான் எடுப்பாங்க. சில நேரம் 2 பேருமே ஒரே மார்க் எடுத்துருவாங்க. 2 பேருமே ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க. அதில் யார் நம்பர் 1 கொடுக்கலான்னா அட்டண்டன்ஸை பார்ப்பாங்க. அட்டண்டன்ஸில் வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அதை அப்படி பார்ப்பாங்க. ஸோ இப்படி சில இது பரிசோதனைக்கு உட்பட்டு தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சு உங்கள் ஜாதகத்தினோட அமைப்பு, நம்ம ஜாதகம் எதுக்காக
எப்படி இருக்குது, நம்ம இந்த பிறவி எப்படி எடுத்துருக்குறோம், அந்த பிறவியின் நோக்கத்தை ஜாதகம் எப்படி காட்டுது, கிரக நிலைகள் என்ன சொல்லுது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. இதுக்கு நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம். நடைமுறையில் இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகளாம் ஜோசியரை வச்சு நிறைய பண்ணுறாங்க. நாட்டில் இருக்கிற முக்கியமான ஆள் கூட ஜோசியரை வச்சுக்கிறாங்க, நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாங்க. நிறைய ஒரு ஆன்மீக ரீதியாக ஜோதிடரை வந்து ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரை கையில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுட்டு இன்றைக்கி நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க, அரசாங்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்குலாம் அதில் நம்பிக்கை இருக்குது, அதை அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் ஜனன ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அதுக்குன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கிடணும். சரியா? எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, தாறுமாறாக செலவு பண்ணுறீங்க, நஷ்டம் வருது. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து எனக்கு என்ன சார் பிரச்சனை, எவ்வளோ நாளைக்கு வந்த கஷ்டம் இருக்கும், இதுக்கு நான் என்ன செய்யணும், அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு நார்மலாக இருக்கலாம். சரியா? அதனால் நீங்கள் ஒரு சில இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். சரியா? ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது இந்த காலகட்டத்தில். ஏன்னா மீனராசிக்கு வந்து எல்டச்சனி இருக்குது, சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறாரு. பேச்சில் நிதானமாக இருக்கணும். செவ்வாய் இன்னொரு 35 நாளைக்கு இருப்பார் ராசிக்கு 2ஆம் இடத்துல. ஸோ இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. இருப்பினும் இந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகம் வந்து இப்போ உங்களுக்கு இருக்குது. சிவனுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்குது. இனி அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதை செய்யுங்க. நீங்கள் வந்து என்ன ஒரு காரியம் பண்ணாலுமே வெளியே போகும்போது நெத்தியில் விபூதி பூசிட்டு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. உச்சந்தலையில் இந்த வீடியோ நான் போடலை. உச்சந்தலையில் வந்து ஒரு இந்த தர்ப்பப்புல்ல வந்து ஒரு காரியம் பண்ணி மை வைக்கணும்னு ஒரு வீடியோ இருக்குது. அதை நான் மீன ராசிக்கு போடலை. நான் அடுத்த வருகின்ற காலத்தில் போடுறேன். சரி, அது ஒரு முக்கியமான வீடியோ. அடுத்த வீடியோவை அதை போடுறேன். பட் வாட் எவர் மேபி இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிவபெருமானோட அருள் இருக்குது. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமே இறைவன் மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். அடுத்த நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வள பெறுக. சிவனுடைய அருள் நிறையட்டும். இந்த வீடியோ கேட்குறவங்க சிவனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? சிவநாமம் அதுபோல் உங்கள் கோயில், உங்கள் ஊரில் இருக்க சிவனுடைய கோயிலுடைய அருமை பெருமையெல்லாம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரியட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி.